இந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி அல்ல, கருப்பு பொட்டுன்னே சொல்லலாம். பெரிய அளவில் வைக்கப்பட்ட பொட்டு தான் அது. அந்த லிமிட்ல போலீஸ் இருக்கா இல்லையா, ஸ்டேஷன் இருக்கா இல்லையா, இந்த நாடு எங்க சார் போகுது சார்? அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க சொல்லலாமா? இல்லை, விவாதம் வரதான் செய்யும். உங்களுக்கு வெக்கமா தான் இருக்கும், வெக்கப்பட்டு தான் ஆகணும், தலை குனிஞ்சு தான் ஆகணும். தலித்து இன்னொரு தலித்தை கொண்டார், அப்ப அரசாங்கம் சொல்லிட்டு ஒதுக்குமா? அங்கே ஒரு முதலியார் இறந்துட்டாரு, கொன்னதே ஒரு முதலியார் தான், பேசாம போயிடுவீங்களா? பொறுப்பு நீங்க தானே சார். போன வருஷத்தை விட கொலைகள் கம்மின்னு கவுண்ட் எடுத்து பேச வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு? மேடைகளில் வேணா பேசுங்க, மக்களுக்கு சொல்ற அறிக்கையில் இதை வெளியே கூட சொல்லக்கூடாது. நீங்க வெக்கி தலை குனியணும். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. திமுக அரசுக்கு மட்டும், அண்ணா திமுக அரசுலையும் அந்த அதிகாரிகள் இப்படிதான் எடுத்துக்கொண்டு அறிக்கை கொடுப்பாங்க. கடந்த திமுக ஆட்சியை விட இந்த அண்ணா திமுக எடப்பாடியினுடைய ஆட்சியில கம்மியா தான். ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் சார். நேற்று ஒரு மாற்றம் நடந்ததில்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? லிஸ்ட் வந்ததே நேத்து தான். ஒரு வாரமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கமிஷனரை மாத்துறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே மணி ஓசையை ஆட்டிட்டாங்க. வெளிப்படையாவே சொல்லுவோம், ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் நாங்கள் நடவடிக்கைகள். அந்த வார்த்தையை பொதுமக்கள் ரசிக்கிறாங்க. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அதுல நேர்மை இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பிடிக்காதவனை பூரா போட்டு தள்ளுறது இல்லை. அது சிபிஐ விசாரணை கேட்பது ஆம்ஸ்ட்ராங்க்கு நல்லதல்ல. ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய கருத்து, அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். முதலமைச்சர் தலையில இடிஞ்சிருக்கு, விழுந்திருக்குன்னு சொல்ற. இடி விழுந்திருக்கிறது, அவமானத்தை முகத்தில் பூசி இருக்கிறார்கள். யார் அப்படி பூசினதுன்னு அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். சேலத்துல ஒரு கொலை நடக்குது. ஒரு எக்ஸ் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு ஒய் பார்க்குறான். அந்த ஒய் போலீஸுக்கு சொன்னார் அல்லது சொன்னதாக எக்ஸ் சந்தேகப்பட்டார். ஒய்யை கொண்டுடுறாங்க. அப்படி ஒருத்தர் சொன்னா அந்த சொன்ன நபரை கொலை பண்ற துணிச்சலை கொடுக்கிற அளவுக்கு சமூக விரோதிகள் அல்லது அந்த துணிச்சல் எப்படி வளர்ந்துச்சு? இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு தப்பு கம்யூனிகேஷன் கேப்பா, இல்ல நம்மளை தொண்டா தனியா உட்கார வச்சிட்டானுங்களா, இல்ல சொல்றதெல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்களா, இல்ல நம்மளை ஏமாத்திக்கிட்டு நல்லா வேலை செய்யற மாதிரி நம்மகிட்ட நடிக்கிறாங்களா, எதுன்னு அவர் தான் சார் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் சமீப நாட்களில் பெரும் பேசுபொருளான ஒரு விவகாரம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம், அதுக்கு அடுத்து நடந்தக்கூடிய சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடான பிரச்சனைகள். சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை ஊரறிய ஒரு கொலை நடந்தால், அந்த கொலை ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டால், செய்தியாக்கப்பட்டால், அது பரபரப்பை கிளப்புறது இயல்பு தான். அதனால சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, அமைதி பூங்காவை தமிழ்நாடு திகழுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு சம்பவம், எல்லா சம்பவங்களையும் எல்லாராலையும் தடுக்க முடியாது. எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் பெருமளவு அந்த குற்றங்களை தடுக்கிறாங்களா நடப்பதற்கு முன்னாடியே, இல்லை அவர்களை மீறி நடந்து விட்டால் எந்த மாதிரியான எதிர்வினை அரசாங்கம் எடுக்குது? அந்த குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது, அந்த குற்றத்தால் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மனோதைரியத்தை கொடுத்து பீதி அடையாமல் பார்ப்பது, இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேசணும்னா இன்னொரு கொலையை பற்றி நான் பேசி ஆகணும். இதில் கள்ளச்சாராய சாவுகள் மரக்காணத்தில் நடந்த போதே அதுலேருந்து சில பாடங்கள் இந்த அரசு கற்றுக்கலன்னு நம்ம எல்லாருமே சொன்னோம். அதில் உண்மையும் இருக்குது. தவறு நடந்துடுச்சு அப்படின்னு ஏவா வேலையே ஒரு கூட்டத்தில் பேசிட்டார். அங்கேயே போய் பேசினார். அப்போது கள்ளக்குறிச்சியிலையும் ஒரு மிக அதிர்ச்சி தரத்தக்க 65 பேருக்கு மேலே போகிற உயிருங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி அல்ல, கருப்பு பொட்டுன்னே சொல்லலாம். பெரிய அளவில் வைக்கப்பட்ட பொட்டு தான் அது. கள்ளக்குறிச்சியிலே வைக்கப்பட்ட 2வது பொட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். பேர் எப்படி வேணாலும் வச்சுட்டு போகலாம். அப்போது இந்த ரெண்டு நடந்த பிறகு சில ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் நடத்தினார். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணார், கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார், சில கீழே அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணார், எல்லாம் ரைட்டு. அதன் பிறகு சில நாள் கழித்து கோட்டையில் ஒரு கூட்டம் நடந்தது. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுப்பது, நடவடிக்கை எடுப்புன்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கெல்லாம் பிறகு தான் சேலத்தில் ஒரு கொலை நடக்குது. திமுக அதிமுகலாம் மறந்துடுங்க. ஒரு எக்ஸு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு ஒய் பார்க்குறான். அந்த ஒய் போலீஸுக்கு சொன்னார் அல்லது சொன்னதாக எக்ஸ் சந்தேகப்பட்டார். ஒய்யை கொண்டுடுறாங்க. அப்போது கஞ்சா நடக்கிறது, விற்பனை நடக்கிறது மட்டும் நம்ம ஒரு அதிர்ச்சியானதும் அல்ல. அப்படி ஒருத்தர் சொன்னால் அந்த சொன்ன நபரை கொலை பண்ணுற துணிச்சலை கொடுக்குற அளவுக்கு சமூக விரோதிகள் அல்லது அந்த துணிச்சல் எப்படி வளர்ந்துச்சு? அந்த லிமிட்ல போலீஸ் இருக்கா இல்லையா, ஸ்டேஷன் இருக்கா இல்லையா, அதை கவனிக்கிற ஏசி, டிசி, கமிஷனர், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, இது எல்லாரையும் கட்டி காக்கிற முதலமைச்சர். உங்க நிர்வாகத்துல போலீஸ் இருக்கா இல்லையா? சீர்காழியில ஒரு தகப்பனை போட்டு அந்த பாடுபடுத்துறீங்க. நடு ரோட்ல ஆடைகளை களைஞ்சு அடிக்கிறாங்களே,
அந்த குறிப்பிட்ட பிரச்சனை 10 நாளா நடக்கிறதா சொல்றான். தன் பெண்ணை கேலி செய்தவர்கள் கண்டிச்சது அதெல்லாம் ஆரம்ப புள்ளி. அந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றதா தகவல் பார்த்தேன். என்ன சார் கொடுமை? இந்த நாடு எங்க சார் போகுது? சார் அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க இப்படி சொல்லலாமா? இல்ல விவாதம் வரதான் செய்யும். உங்களுக்கு வெக்கமா தான் இருக்கும். வெக்கப்பட்டு தான் ஆகணும். தலை குனிஞ்சு தான் ஆகணும். அந்த நிமிஷம் முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்க்கிறார். சோசியல் மீடியா பார்க்கிறார், செய்திகளை பார்க்கிறார். இங்க வா சேர்காலில என்ன நடக்குது? அந்த எஸ்பியை வர சொல்லுங்க, சென்ட்ரல் ஜோன் ஐஜி வர சொல்லுங்க, ஏடிஜி லாண்ட் ஆர்டர் வர சொல்லுங்க. வீட்டில் வச்சு 1/2 மணி நேரம் பேசியிருந்தா அந்த துணிச்சல் வருமா சார்? அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு நைட்டே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். ஒரு சம்பவத்தை நம்ம அனுமதித்தால், ஒரு தப்பை நாம தடுக்காமல் இருந்தால் என்ன தண்டனை வரும்? முதலமைச்சரே நேரா கூப்பிட்டு, நான் தொடர்ந்து சொல்றேன், முதலமைச்சருக்கு வேற இல்லையான்னு கேட்கலாம். இந்த யோகியமற்ற செயல்கள் தொடர்ற போது முதலமைச்சர் தன் பாணியை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். எந்த முதலமைச்சர் இப்படி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கணும் நானும் சொன்னதில்லை, அவங்களும் கடந்த காலங்கள் நடந்துகிட்டது இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு கண்களுக்கு திரை போட்ட மாதிரி சில விஷயங்கள் மறைச்சதுனாலயோ என்னவோ தொடர்ந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பல விஷயங்கள் காரணமா இருக்கலாம். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற ஒரு தியரி ஒரு பகையின் காரணமா நடந்ததா வச்சுப்போம். தலித்து இன்னொரு தலித்தை கொண்டார், அப்ப அரசாங்கம் சொல்லிட்டு ஒதுக்குமா? அங்கே ஒரு முதலியார் இறந்துட்டாரு, கொன்னதே ஒரு முதலியார் தான், பேசாம போயிடுவீங்களா? பொறுப்பு நீங்க தானே சார். கிட்டத்தட்ட பகல் நேரம், இரவு இன்னும் வரவே இல்லை, 6:30 மணி 7 மணி வெளிச்சம் இருக்கிற நேரத்துல ஒரு கும்பல் வந்து ஊரறிஞ்ச ஒரு தலைவரை, ஒரு பிரபலத்தை அவர் வீட்டு வாசல்லே வச்சு கொல்றாங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற போலீஸை பத்தி அவங்களுக்கு துளி கூட கவலை இல்லை. இப்படி எல்லாம் சம்பவம் நடந்துக்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கவங்க எப்பயுமே ஒரு வாட்ச் லிஸ்ட்ல தானே சார் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அதுதான் அடுத்து போலீஸுக்கு வர்றேன். அப்போ இப்படி ஒரு சம்பவம் அவருக்கு திரட்டு இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே நடந்த கொலை வழக்குல என்னவெல்லாம் அரசியல் விளையாண்டது, என்ன பயந்துகிட்டு பதுங்கிக்கிட்டு போலீஸ் தாங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்யலைன்னு போலீஸுக்கு தெரியும். அவர் போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வேணாம்னு கூட சொல்லியிருப்பார் சில பல காரணங்களுக்காக. ஆனா தொடர்ந்து தூரத்துல நின்று வாட்ச் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை. அப்ப அந்த போலீஸும் தங்கள் கடமையை மறந்துட்டாங்க. நம்ம இந்த கடமையை செய்யலைன்னா மேல இருக்கிற அதிகாரிகள் திட்டுவாங்களே, இல்ல அரசாங்கம் என்ன நினைக்கும், முதலமைச்சர் நினைப்பா தலைநகர் ஆட்சி இது, ஒரு துளி கூட பயம் இல்லை சார். இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மற்ற எல்லா நேரமும் எதிர்க்கட்சி சொல்ற மாதிரி இதை நம்ம கடந்து போக முடியாது. கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு, நீங்க விழிச்சுக்கோங்க. போன வருஷத்தை விட கொலைகள் கம்மின்னு கவுண்ட் எடுத்து பேச இல்ல, அந்த அறிக்கையை எவ்வளவு அதிகமா கிழிக்க முடியுமோ 4 8 கிழிச்சு குப்பையில வீசணும். ஒரு துளி கூட பயன் தராத அறிக்கை. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. திமுக அரசுக்கு மட்டும், அண்ணா திமுக அரசுலையும் அந்த அதிகாரிகள் இப்படிதான் எடுத்துக்கொண்டு அறிக்கையை கொடுப்பாங்க. கடந்த திமுக ஆட்சியை விட இந்த அதிமுக எடப்பாடியினுடைய ஆட்சியில கம்மியா தான். ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் சார். அதுனா 7 உயிர் போச்சு, 7 கொலை நடந்துச்சு, இப்ப 4 கொலை தானா? அந்த 4 பேர் உயிர் இல்லையா? இல்ல 4 பேர் அனுமதிப்பீங்களா? சட்டம் அனுமதிக்குதான். கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு குறைவாக இருந்தால் அது அனுமதிக்கப்படுகிறது. ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன் சொல்லுது? வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு? மேடைகள்ல வேணா பேசுங்க, மக்களுக்கு சொல்ற அறிக்கையில் இதை வெளியே கூட சொல்லக்கூடாது. நீங்க வெக்கி தலை குனியணும். பாதியா குறைஞ்சிடுச்சு, 1% குறைஞ்சால் அந்த 1% தப்பு தான் சார். இதையெல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்க கூடாது. இந்த சேலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, சென்னையிலேயே ஒரு சம்பவம் நடக்குது, பாமக ஒருத்தர் வந்து கடலூர்லயும் ஒரு பிரச்சனை நடக்குது. நேற்று ஏதோ பள்ளி குழந்தைகள் 2 பேர் கடத்தல்னு. இல்ல நீங்க சார் நீங்க சின்ன சின்னதாவெல்லாம் கூட போக வேண்டாம். இப்படி காதுக்கு வர ஆரம்பிக்குது, இது நல்லது இல்லைன்னு முதல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும், முதலமைச்சருக்கு வரணும். எங்கேயோ தப்பு நடக்குது, இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. கம்யூனிகேஷன் கேப்பா, இல்ல நம்மளை தொண்டா தனியா உட்கார வச்சிட்டானுங்களா, இல்ல சொல்றதெல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்களா, இல்ல நம்மளை ஏமாத்திக்கிட்டு நல்லா வேலை செய்யற மாதிரி நம்மகிட்ட நடிக்கிறாங்களா, எதுன்னு அவர் தான் சார் முடிவு பண்ணணும். இன்னைக்கு அவர் தலையில தான் வந்து விடியுது. நான் திரும்ப சொல்றேன், அதிகாரிகள் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிட்டாருன்னு 2 வருஷம் முன்னாடி சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். நேற்று ஒரு மாற்றம் நடந்ததுல, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? லிஸ்ட் வந்ததே நேற்று தான். 1 வாரமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கமிஷனரை மாத்துறதுக்கு 1 வாரம் முன்னாடியே மணி ஓசையை ஆட்டிட்டாங்க. எப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாற்றம் அதனால் ஏற்பட்ட மாற்றம் இல்லை, நேரம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு நடந்தது. ஒரு அதிகார மோதலின் ஒரு பகுதி தான் இது. முதலமைச்சருக்கு தெரிய வேண்டாம்? அது வெளிப்படையாவே சொல்லுவோம். டேவிட்சன் ஏதோ தப்பு செய்யறார் அல்லது திருப்தியா இல்லைன்னு நீங்க அவரை தூக்கி அடிக்கிறீங்க, திருப்பி அதே டேவிட்சனை மிக முக்கியமான இடத்துல வைக்கிறீங்க. அப்போ முதல்ல நீங்க சொன்ன தகவல் தப்பா, இல்ல இப்பவும் தப்பா தான் சொல்றீங்களா, இல்ல இவ்வளவு நல்லவரை எதுக்காக முதல்ல நீக்க வச்சீங்க? முதலமைச்சர் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சரி, இப்படி ஒரு கேள்விக்குரிய நபரை திருப்பி வைக்கணும், வேற ஆளே இல்லையா? நான் டேவிட்சனை குறைச்சு மதிப்பிடல, கேள்விகள் வருங்கிற. சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியா இருக்கிற அருணுக்கு மதுவிலக்கு பிரிவு ஏடிஜிபி கூடுதல் பொறுப்பா கொடுத்தீங்க. நான் அப்பவே என்ன கேட்டேன், வேற ஆளே இல்லையா? அருண்னால இன்னும் 2 பொறுப்பு கூட செய்ய முடியும். இவ்வளவு ஒரு கொந்தளிப்பான நேரத்துல அதுக்குன்னு ஒரு தனி அதிகாரியை போட்டு
கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்துல கூடுதல் பொறுப்பை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் முதலமைச்சரை அவரை சுற்றியுள்ள அதிகாரிகள் ஏமாற்றுகிறார்கள். முதலமைச்சர் இனிமேலும் விழிச்சுக்கலைன்னா அவர் தலையில மீண்டும் வந்து இடி விழும். நேற்று நடந்த மாற்றங்கள்லாம் இந்த டிரான்ஸ்பருங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமா இல்ல இது இல்ல அது இனிமேல் அவங்க செயல்படுற விதத்தை வச்சுதான் தன் மீது நேற்று அருண் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். தாராளமா காப்பாத்தி வேலை செஞ்சா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, நமக்கு இந்த மாநகரத்துக்கும் நல்லது சார், இந்த அரசாங்கத்துக்கும் நல்லது. அவங்கவுங்க பொறுப்பு வந்து செயல்படட்டும். அதிகார மோதல்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா செய்யுங்கன்னு தான் யாருமே எதிர்பார்ப்போம். முதலமைச்சரும் அதான் எதிர்பார்த்து தான் இந்த மாற்றங்களை செஞ்சிருக்கிறார். நம்ம ஒன்றும் அதை கொச்சைப்படுத்தலை. அப்படி பணியமர்த்தப்பட்ட புதிய அதிகாரிகள் புதிய இடங்கள்ல மனசாட்சிப்படி வேலை செய்யுங்க தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் நாங்கள் நடவடிக்கைகள் பண்ணோம். அந்த வார்த்தையை பொதுமக்கள் ரசிக்கிறாங்க. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அதுல நேர்மை இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பிடிக்காதவனை பூரா போட்டு தள்ளுறது இல்லை. அது யாரை செய்யணும்னு போலீஸுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்தில் அந்த பதவிக்கு வந்திருக்கோம்னு அருணுக்கு நல்லாவே தெரியும். நல்லபடியாக செயல்பட்டா நமக்கும் சந்தோஷம் தானே. சிபிஐ விசாரணை தேவை இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்துல அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 தலைவர்களான தொல் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தகையும் உண்மையான குற்றவாளிகளா இவங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்க. இல்லைன்னே சொல்றாங்க. உண்மையான அதுல திருமாவளவன் தான் அதை அழுத்தி சொல்றார். ஒருவேளை இவங்க உண்மையான குற்றவாளிகள்னா யாரை நான் சந்தேகப்படுறேன்னு தனிப்பட்ட முறையில தான் அரசாங்கத்துக்கு திருமாவளவன் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவரும் ஏதோ பூசி மொழுகிறாரா இல்ல மறைக்க பாக்குறாருன்னு தான் நம்ம யாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். உண்மையான குற்றவாளி நீங்க எதை வச்சு முடிவுக்கு வந்தீங்க? இல்ல உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்க ஒரு ஆத்மாத்மா நண்பர்களாக இருந்தவங்க, அரசியல் மாறுபட்ட இயக்கங்கள் இருந்தா கூட ஒரே சமுதாயம் அல்லது உணர்வு அல்லது நட்பு பல விஷயங்கள் இருக்கும். இப்போ செல்வ பிறந்தை காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு நல்ல நட்பு இருந்திருக்கும். அதெல்லாம் வேற. அப்ப இவ்வளவுக்கும் பிறகு ஏதோ ஒன்று அவருக்கு தெரியுதுன்னா வெளிப்படையாக அறிக்கை விடவட்டை கூட அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன வழின்னு அவருக்கும் நல்லா தெரியும். அதை சொல்றதை விட்டுட்டு இப்போ வந்தவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு மொட்டையா சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. சிபிஐ விசாரணை வேணாம், இவர் வேணுங்கிறார், செல்வ பிறந்தகை வேணாங்கிறார். இதுல உணர்வு இருக்கு, அதுல நியாயம் இருக்கு, சில உண்மை இருக்கு. சிபிஐ விசாரணை கேட்பது ஆம்ஸ்ட்ராங்க்கு நல்லதல்ல. ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய கருத்து, அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். வேற ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு யாரோ ஒருத்தர் இல்ல தன் கட்சியினுடைய தான் தேசிய தலைவராக இருக்கிற அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இறக்குற போது அந்த தேசிய தலைவர் அந்த வார்த்தையை கூட சொல்லலைன்னா அப்புறம் வந்து அதுல அர்த்தமே இல்லை. சொல்லதானே செய்வாங்க. ஆமா, முதலமைச்சர் தலையில வந்து இடிஞ்சிருக்கு, விழுந்திருக்குன்னு சொல்றேன். இடி விழுந்திருக்கிறது, அவமானத்தை முகத்தில் பூசி இருக்கிறார்கள். யார் அப்படி பூசினதுன்னு அவர் நடவடிக்கை எடுக்கட்டும்ங்கிறேன். தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சமூகமா இது மாதிரி. இதுல ஜாதியை பேசுற எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு இல்லை. ரஞ்சித்தினுடைய கருத்துக்கள் பாதி நியாயமற்றவை. அவருடைய துக்கத்தை வேணா நம்ம மதிக்கலாமே தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அரசியல் பேசுறதை நான் எப்போதுமே அனுமதிக்க மாட்டேன். யார் பேசினாலும் அனுமதிக்க மாட்டேன். சட்டம் ஒழுங்குன்னு அந்த மாதிரி நிர்வாக ரீதியாக பேசணுமே தவிர இந்த ஆட்சியினுடைய அவலட்சணங்களை கிழிச்சு தொங்க விடணுமே தவிர திமுக அதிமுக அந்த ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி இதெல்லாம் பேசுற நேரம் இது அல்ல. ரஞ்சித் எடுத்த நிலைப்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் திரும்ப சொல்றேன், அவருடைய வேதனையை வேணா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய எல்லா கேள்விகளையும் தூக்கி தூர வைங்க சார். அவருடைய துக்கம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். வேதனை, தான் நம்பிய தான் நெருங்கி பழகிய ஒரு நண்பனை இழந்த துக்கம் அதில் இருக்கு. அவர் எந்த அரசியல் பேசினாலும் அதெல்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். அரசியல் பேசுற நேரம் இது அல்ல. அப்படின்னா நீங்க நிரூபிச்சுட்டு வந்து மேடை போட்டு பேசணும். நீங்க சரிதானா? அப்போ ஒரு பக்கத்தை மட்டுமே பேசுறாங்க, ஆம்ஸ்ட்ராங்கோட இன்னொரு பக்கத்தை பேச மாட்டாங்கன்ற ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கா? சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விமர்சனமா வந்துட்டு இருக்கல. அப்போ அதை புறக்கணிக்க முடியாது. பதில் அவங்கள்ட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுடிக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இவ்வளவு நாள் இவர் யாருன்னே தெரியாத இவருக்காக இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கீங்களேங்கிறது இல்ல. நான் பொதுவா இறந்தவங்களை பத்தி நான் அவ்வளவா யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவனா நான் நிச்சயமா பேச மாட்டேன். அதனாலதான் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொன்னால் அது ஆம்ஸ்ட்ராங்கோடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதா இருக்கும்னு ஒற்றை வரையில நான் முடிச்சேன். அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. ரஞ்சித்துக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும். சிபிஐ விசாரணை வேண்டாம், அவசியம் இல்லைன்னு சொல்ற செல்வ பெருந்தைக்கும் ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்னு தெரியும். சமூக வலைதளங்கள்ல 1000 வரும் சார். அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விட அதிக உண்மைகள் தெரியும். என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு. அதெல்லாம் ஒரு வாரி சொன்னேன் இல்லையா? இவர் தலித்து, குற்றம் சாட்டப்பட்டு சரணடைஞ்சவங்களும் தலித்து கொண்டாங்கன்னா அரசு ஒதுங்க முடியாது. நம்ம அந்த நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். அதுவும் சட்டவிரோத காரியம்தான். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது நடக்காம நீங்க தடுத்து வந்துருக்கணும். ஒரே ஜாதியை காஞ்சு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒதுங்க முடியுமா? அப்ப சட்டம் ஒழுங்கு அடிச்சுக்கிட்டு சாகலாமா ஒரு ஊர்ல, ஒரு காலனிக்குள்ள, ஒரு குரூப்பா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள? தப்பு அது. இதுல இருந்து இந்த அரசு பாடம் கத்துக்கணும்.
கத்துக்குதான்னு அதிகாரிகள்லாம் மாத்தினா என்ன தீர்வு கிடைச்சிரும்? நிர்வாகத்துல திறமை இல்லையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு. ஒரு அரசியல் கட்சி Officials பிரதான எல்லாம் நீங்க எதிர்க்கட்சியினுடைய transfer பண்ணிட்டீங்க. போலீஸ் கையில வச்சிருக்க மினிஸ்டரை அப்படின்னு இல்ல அதெல்லாம் பிரதான எதிர்க்கட்சி அப்படிதான் அரசியல் பேச நினைப்பாங்க. இந்த வாதங்களுக்கு இடமளிக்காமல் முதலமைச்சர் செயல்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனிமேலும் அவர் ஓடி ஒளிரார் நான் சொல்லல. பதுங்க முடியாது. தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. அவர் களத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. களத்துக்குன்னா அந்த சிக்னல்ல வந்து நிக்கணும்னு அப்படி சொல்லல அர்த்தம். 4 பேரை கூப்பிட்டு விசாரிக்கணும் சார். இங்க வாங்க. என்னன்னு எனக்கு பதில சொல்லுங்க. அது இன்ஆக்டிவ்னு நான் சொல்லல. அந்த ஆக்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு பார்க்கிறேன். முதலமைச்சரை சிலர் ஏமாற்றுகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கிறது. உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.